ம். இங்கே எவ்வளவு நேரம் நிக்கிறது? உள்ள போய் உட்காரலாம். இல்ல ராஜி வேண்டாம். உள்ள போய் உட்காந்தோன்னா பார்க்க வேண்டியவங்களை மிஸ் பண்ணுவோம். இந்த இடத்துக்கு தான் வர சொல்லியிருக்கேன். யாருன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க. அப்படி யாரை தான் பார்க்க போறோமோ. ஹாய் ராஜேஸ்வரி. ஹாய் மாலதி. என்ன ஷாப்பிங் வந்தீங்களா? ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்க்கு வேற எதுக்கு வருவாங்க? ஷாப்பிங் தான். அது இல்லப்பா, சில பேர் இதை மீட்டிங் பாயிண்டா யூஸ் பண்ணுவாங்க, அதனால தான் கேட்டேன். ஓ, நீ அத சொல்றியா? அப்படிலாம் எதுவும் இல்ல. நான் ஷாப்பிங் பண்ண தான் வந்தேன். என்ன உங்க வீட்டுக்காரர் ரொம்ப டென்ஷனா இருக்காரு? பர்ஸ் காலி ஆயிடும் டென்ஷனா? என்னவோ தெரியல. சரி, 3rd ஃப்ளோர்ல பாம்பே சில்க் சாரீஸ் எக்ஸிபிஷனா, அதுக்கு தான் வந்திருக்கேன். நீயும் வரியா? சாரி எக்ஸிபிஷனா? வேண்டாம்ப்பா, நீ மட்டும் போயிட்டு வா. நீயும் வாப்பா. பரவாயில்ல, நீ மட்டும் போய் எடுத்துக்க. ஐயோ, இவர் எங்க போனாரு தெரியலையே. சரி, நான் போய் சாரி எடுத்துட்டு கிளம்புறேன். ஓகே, பை. ஏய், சார் என்ன சார் வேணும்? ஒன்றும் இல்லை, ஒரு ஃபோன் பண்ணிக்கணும். ஹலோ ராஜி, எங்க இருக்கீங்க? நான் கிரவுண்ட் ஃப்ளோரில் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். கொஞ்சம் சீக்கிரமா வந்துடுறியா? வீட்டுக்கு போகலாம். யாரையும் பார்க்கணும்னு சொன்னீங்க? ஐயோ, சொல்றது கேளுமா. யாரையும் பார்க்க வேணாம், அப்புறம் பார்த்துக்கலாம். கொஞ்சம் சீக்கிரமா வா. வீட்டுக்கு போகலாம். சொல்றது கேளு ராஜி, சீக்கிரமா. சரி. எப்பவுமே இப்படிதானா? ஒண்ணும் இல்ல, அந்த ராங்கிக்காரி முகத்துல முழிச்சேன் பாரு, அதான். இல்ல சார், அவ இங்க தான் எங்கேயாவது இருப்பா. நான் பாத்துக்கிறேன், நீங்க போங்க. மேடம் என்ன வேணும் மேடம்? ஒண்ணும் வேண்டாம். கமலா வந்து ஜுவல் பாக்ஸ் வாங்கி போனாளா?
என்னாச்சு உங்க 2 பேருக்கும்? இவர் என்னடானா யாரையும் பார்க்கணும்னு அவசரமா என்ன கூட்டிட்டு போனாரு. போன வேகத்துல திரும்பி கூட்டிட்டு வந்துட்டாரு. நீ என்னடானா பேயறிஞ்ச மாதிரி நிக்கிற. கேக்குறதுக்கு பதில் சொல்லாம ஊன் மணி ஆட்டிட்டு இருக்க. ஐயோ ராமா, உங்க 2 பேரால எனக்கு பெரிய தலைவலி. எப்படியோ போங்க. மாமா ஜானகி வந்தாளா? வந்தாடா. அக்கா ஜானகி பார்த்தாங்களா மாமா? பார்க்கல. என்ன மாமா சொல்றீங்க? ஆமா அருண், அவங்க 2 பேரையும் மீட் பண்ண வைக்க என்னால முடியல. அக்கா ஜானகி பார்த்திருப்பாங்க, சம்மதம் சொல்லியிருப்பாங்கன்னு நான் எவ்வளவு சந்தோஷமா எதிர்பார்த்திருந்தேன் தெரியுமா? எல்லாமே கனவாயிடுச்சு. டோன்ட் வரி. நான் இன்னைக்குள்ள எப்படியாவது ஜானகியோட மேட்டர் ராஜேஸ்வரி கிட்ட சொல்லிடுறேன். விடிய போகும்போது உனக்கு நல்லபடியா முடியும். தைரியமா இரு. ராஜி, தலைவலி எப்படி இருக்கு? பரவாயில்ல. ஏன் ராஜி, ஜானகியை பத்தி என்ன நினைக்கிற? என்ன ஜானகி? நம்ம ஆபீஸ்ல ஒர்க் பண்றாளேமா, அந்த பொண்ணு தான். பிஏ வரதவளை இப்ப கூட ஜிஎம் ப்ரமோட் பண்ணுவேன், அந்த ஜானகி. ஆபீஸ் விஷயம் மட்டும் இல்ல, அங்க வேலை செய்றவங்கள பத்தியும் வீட்ல பேசினா எனக்கு பிடிக்காது. ஆபீஸ்ல மட்டும் சம்பந்தப்பட்டவங்களா இருந்தா நீ சொல்றது சரி. பட் அந்த பொண்ணு வீட்லயும் சம்பந்தப்பட போறாமா? ஆமா ராஜேஸ்வரி, அருண் ஜானகி விரும்புறான். நீ நினைக்கிற மாதிரி பார்க்லயோ பீச்லயோ சுத்துற காதல் இல்ல அது. அருண் ஜானகியை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறான். இன்ஃபேக்ட் இவன் அந்த பொண்ணை லவ் பண்றது அவளுக்கே தெரியாது. சின்ன வயசுல இருந்தே அவன் ஏதாவது ஒரு பொருள் மேல ஆசைப்பட்டானா அவன் கேட்கறதுக்கு முன்னாடி அதை வாங்கி கொடுக்கணும் நீ ஆசைப்படுவ. இப்ப ஜானகி மேல அருண் வச்சிருக்கிறது வெறும் ஆசை இல்ல, அவன் மேல அவன் உயிரே வச்சிருக்கான். தயவு செய்து இந்த கல்யாணத்தை எப்படியாவது நடத்தி வை. அருண் கேட்டு எதையும் நீ முடியாதுன்னு சொல்ல மாட்டேங்கிற நம்பிக்கையில நானும் அவனுக்கு வாக்கு கொடுத்துட்டேன். ஜானகி ரொம்ப நல்ல பொண்ணுமா, நல்ல அமைதி, நல்ல அடக்கம், நம்ம குடும்பத்துக்கு ஏத்த பொண்ணு. ஆபீஸ்ல என்னோட வார்த்தையை மீறாதவோ உன்னோட வார்த்தையை மீறுவாடாமா? என்ன ஸ்டேட்டஸ் மட்டும் நமக்கு ஈக்குவலா இல்ல அப்படிங்கிற ஒரே ஒரு குறை தான். பட் அதை காம்பன்சேட் பண்ற மாதிரி நல்லா படிச்சிருக்காமா, ரொம்ப சுறுசுறுப்பானவோ. உனக்கு பிடிக்கலன்னா நான் வேணா அருணை மறந்துட சொல்லிடுறேம்மா. ஆனா ஒண்ணு, நீ வேண்டான்னு சொல்லிட்டா அது அருணால தாய்க்க முடியாது. என்னை விட என் தம்பி மேல நீங்க தான் அதிகமா பாசம் வச்சிருக்கீங்க. நியாயமா நான் தான் அவனுக்காக உங்ககிட்ட பேசணும். ஏங்க, வசதியான பொண்ணு வேணும், நல்ல அந்தஸ்துள்ள குடும்பமா இருக்கணும்னு சொன்னேன். எதுக்கு? அவன் நல்லா இருக்கணுங்க. நாளைக்கு நம்ம கல்யாணம் பண்ணி வைக்கிறதுனால எந்த குறையும் வந்துடக்கூடாது பாருங்க. இது வரைக்கும் நான் பார்த்த பொண்ணெல்லாம் பிடிக்கலன்னு சொல்லிட்டான். அதனால தான் நான் வேற வேற பொண்ணா பார்த்தேன். இதெல்லாம் எதுக்கு? அவனுக்கு பிடிச்ச பொண்ணா பார்த்து கட்டி வைக்கணும் தானே. சரி, இப்ப அவனுக்கே ஒரு பொண்ணு பிடிச்சிருக்குன்னு சொல்றீங்க, எனக்கு சந்தோஷம் தான். பேசாம அவளையே கட்டி வச்சிடுவோம். அப்போ கல்யாணத்துக்கு தேதி குறிச்சிடலாமா? என்னங்க இது? அந்த பொண்ணு பேர் ஜானகி. அவங்க வீட்ல போய் பேச வேண்டாமா? நான் ஏற்கனவே எல்லாத்தையும் பேசி முடிச்சிட்டேன். ஆஹா, அது சரி. மாமனும் மச்சானும் எல்லாம் பேசி முடிச்சிட்டு கடைசியில கல்யாணம் சொன்ன தான் என்னோட ஞாபகம் வந்துச்சா? சரி சரி, அந்த பொண்ணு முகத்தை ஒரு தடவையாவது எனக்கு காட்டுவீங்களா? ஒரு தடவை என்ன ராஜி, 100 தடவை காட்டுறேன். நான் இந்த சந்தோஷமான விஷயத்தை உடனே அருண் சொல்லிட்டு இருங்க இருங்க, நானும் வரேன். அவனை ஒரு புடி பிடிக்கிறேன். குட், வா போலாம். அருண் மாப்ள, உங்க அக்கா கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிட்டாடா. மாமா, அக்கா ஓகே சொல்லிட்டாங்களா? கீழே வாடா, உன்னை கவனிச்சுக்கிறேன். அக்கா
நீ மட்டும் சரின்னு சொல்லுக்கா, நான் இப்படியே குதிச்சிடுறேன். ஏய், வேண்டாம்டா, கீழே வா. அக்கா, நிஜமா தான் கல்யாணத்துக்கு ஓகே சொன்னியா? சொன்ன கேளு, படியில இறங்கி வா. என்னங்க இவன்? ஏய், சொன்னா கேளுடா, படியில இறங்கி வா. வைக்க மாதிரி என்ன பண்ண? அக்கா, உண்மையை சொல்லுக்கா. ஏய், அருண், உனக்கு இந்த கல்யாணத்துல ஓகே தானே? ஓகேடா, நீ அப்படி வா. ஓகே ஜானகி. வேண்டாம், அருண். என்னாச்சு உனக்கு? அருண், அருண். Thank you, அக்கா. Thank you so much. அப்பா ஆ அவங்க வந்துட்டாங்க, வாங்க இதோ வந்துட்டேன். வாங்க சார், வாங்க வணக்கம். வாங்க. ராஜேஷ், இது ஜானகியோட. வணக்கம். வணக்கம். அது ஜானகியோட அண்ணன் சார். வணக்கம். இது என் ஒய்ஃப் ராஜேஸ்வரி. வாங்க உள்ள வாங்க வாங்க. உள்ள வா. வாங்க. உட்காருங்க. உட்காருங்க. இது என்னோட மருமக கலா. வணக்கம். கலா, எல்லாரும் காஃபி ஆ எடுத்துக்கலாம். சரிங்க. திடீர்னு வரேன்னு சொல்லிட்டீங்க. ஒன்றும் சரியா ஏற்பாடு பண்ண முடியல. என்னங்க இது? அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. இப்ப பண்ணிருக்கிற ஏற்பாடே ஃபர்ஸ்ட் உங்களை காட்டிலும் எல்லா விஷயத்திலும் வசதி கொஞ்சம் குறைச்சல் தான். ஜானகி வர சொல்றீங்களா? அப்படியே டிஃபன் எடுத்து வர சொல்லுங்க. பையன் கொஞ்சம் குறும்பு. குழந்தைனா அப்படித்தான் இருக்கணும். கலா, காஃபி ஜானகி கொடுத்தேன். காஃபி எடுத்துக்கலாம். ராஜா, இதான் ஜானகி. எங்க எல்லாருக்கும் ஏற்கனவே தெரியும். நீ தான் பார்த்ததில்ல. நல்லா பார்த்துக்கோ. எனக்கும் நல்லா தெரியுங்க. அதான் பார்த்துட்டு இருக்கேன். காதல் மட்டும்தான் மோதல்ல ஆரம்பிக்கணுமா? கல்யாணம் கூட தான் அந்த மாதிரி ஆரம்பிக்கலாமே. என்னங்க, என்கிட்ட ஒரு பொண்ணு அடிக்கடி மோதுறான்னு சொன்னேன்ல, அவ இந்த ஜானகி தான். எதையும் விட்டு கொடுக்காத அவளோட போல்ட்னஸ் தான் எனக்கே ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனாலதான் நான் விட்டு கொடுக்குறேன். ஏன்னா கிட்டத்தட்ட அவளும் ஏன் மாதிரி தான். அப்புறம் என்ன? என் பொண்டாட்டிக்கு பிடிச்சிருச்சுன்னா எங்க எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி தான். இப்ப சம்பிரதாயத்துக்கு சட்டம் மாத்திப்போம். அப்புறம் ஒரு நல்ல நாளா பார்த்து கல்யாணத்துக்கு தேதி குடிச்சிடலாம். இல்ல ராஜே, கரெக்டா பேசியிருக்கேனா? சரி சரி, பேசிக்கிட்டே இருந்தா நல்ல நேரம் போயிடும். சீக்கிரம் தட மாத்திக்கங்க. ஆ. ஏய் அருண், ஆ? இறங்குடா. ஜானகி வீடு வந்துருச்சு. அதுக்குள்ள கனவு காண ஆரம்பிச்சிட்ட. பிஸ்கெட் பிஸ்கெட் ஜாம் பிஸ்கெட் என்ன ஜாம் க்ளோ ஜாம் என்ன க்ளோ டீ க்ளோ என்ன டீ ரொட்டி என்ன ரொட்டி பன் ரொட்டி என்ன பன் ரிப்பன் என்ன ரிப்பன் பச்சை ரிப்பன் என்ன பச்சை மா பச்சை என்ன
இதோ இப்போ வந்துருவாங்க. கலா போய் ஜானகி குடிப்பா. சரிங்க. ஜானகி, உங்க மாமியார் வீட்ல மதுராட்சி தான் போல இருக்கு. மகாராணி தர்பார் தூள் பறக்குது. போனதும் உங்க நாத்தனார் கைக்குள்ள போட்டு வச்சுக்கிட்டேன்னா நீ தப்பிச்ச. புரிஞ்சுதா? சரி, சீக்கிரம் கிளம்பு. அதுக்கும் ஏதாவது சொல்ல போறாங்க. வரவா? எனக்கு முதல் எதிரியே நீதாண்டி. ஓ, கோவில் மேடம். ஓ, தப்பு உங்க மேலதான். உங்க கை பட்டதுனால தான் காஃபி மேல கொட்டிடுச்சு. நீ அடிக்கடி என் ரூட்ல கிராஸ் பண்ற. வண்டியை பின்னாடி எடு. ராஜேஸ்வரி, பண கொழுப்பு அறிவை மறைக்குது. இவதான் அந்த ஜானகியா? ஆமா ராஜி. இவளே அடிக்க காதலிச்சு. கிளம்புங்க போலாம். ராஜி என்ன ராஜி இது? தட்டு மாத்திக்கல அதுக்குள்ள பரப்பலான்ற. நான் பொண்ணையே மாத்தலாம்னு நினைச்சிட்டு இருக்கேன். நீங்க தட்டை மாத்துறத பத்தி பேசுறீங்களா? கிளம்புங்க. இருங்க. என்ன ஏதுன்னு சொல்லாம திடீர்னு கிளம்பினா எப்படிங்க? ஆ, அத உங்க தங்கச்சி கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கங்க. இத பாருங்க, நாங்க ஒண்ணும் உங்க வீடு தேடி வந்து எங்க பொண்ணை கட்டிக்கங்கன்னு கெஞ்சல. உங்க வீட்டுக்காரர் தான் எங்க வீடு தேடி வந்து கால்ல விழாத குறையா பொண்ணை கொடுங்கன்னு கேட்டாரு. சும்மா இருடா. ஆமா, நிச்சயம்னு சொல்லிட்டு இப்ப வேணான்ட்டு போனீங்கன்னா என் பொண்ணோட வாழ்க்கை என்ன ஆகுன்னு கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கம்மா. ஜானகி ரொம்ப தங்கமான பொண்ணு. உங்ககிட்ட இவளை பத்தி யாரோ தப்பா சொல்லிருக்காங்க. ஆமா ராஜேஸ்வரி, பொண்ணு பிடிக்கலன்னா என்ன ஏதுன்னு சொல்லிட்டு போங்க. இந்த ராஜேஸ்வரிக்கு பதில் சொல்லி பழக்கம் இல்ல. Mind it. என்னடி பெரிய ஜான்சி ராணி நினைப்பு? ஆ? என்ன ஜெயிச்சிட்டதா திமிரு இல்ல? Now it's my turn. என் பேச்சு கேட்காம அருண் மூச்சு கூட விட மாட்டான். உன் கழுத்துல முடிச்சா போட போறான். ஏய், ஊர்ல கேட்பாங்க இந்த நிச்சயம் ஏன் நினைச்சுன்னு. என் திமிருக்கு இந்த ராஜேஸ்வரி கொடுத்த தண்டனைன்னு போய் சொல்லு.